அதுக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டம் வந்ததே உங்களாலதான்மா. இவங்களாலயா? என்னால? நான் மாத்திரம் அந்த பொண்ணு அந்த ஆளோட அனுப்பலைன்னா ஆஸ்திரேலியா கிடைச்சிருக்குமா? இந்த ஐயாசாமி எது செஞ்சாலும் நல்லதுல தான் போய் முடியும். யார் நீ? என்ன வேணும்? சார், ராணின்னு ஒரு சின்ன பொண்ணு இங்க வேலை செய்தா? ஆமா, நீங்க யாரு? நான் அந்த பொண்ணு இருக்கிற ஏரியாவில் இருக்கேன் சார். அந்த பொண்ணை நான் உடனே பார்க்கணும். என்ன விஷயம்? அந்த பொண்ணோட அப்பா சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு சார். அவங்க வரத்துக்குள்ள எப்படியாவது குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுங்களேன். ஏற்கனவே அந்த குழந்தையோட அப்பா வேற வந்து கேட்டுட்டு போயிருக்காரு. நீங்க தினமும் பேப்பர் படிக்கிறீங்களா? இப்ப 2 நாளா படிக்கல. ஏன்னா பேப்பர் காரனுக்கு ஜுரம். அம்மா அம்மா, என்னம்மா இன்னைக்கு என்னமோ சீக்கிரம் வந்த மாதிரி இருக்கு? அது வந்துமா, நான் ஊருக்கு போனோம், வர 10 நாள் ஆகும். அதானே பார்த்தேன். மாசத்துல 15 நாள் லீவ் போடுறது, சம்பளம் வாங்குற அன்னைக்கு மாத்திரம் கரெக்டா வந்து நிக்கிறது. நீ வேண்டாமா, நான் வேற யாரையும் பாத்துக்கிறேன். இல்லம்மா, நான் வர வரைக்கும் என் பொண்ணு வந்து வேலை பாக்குமா? வேண்டாம் 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 வேண்டாம். அது 2 நாள் வேலை பார்க்க, 3ஆவது நாள் உடம்பு சரியில்லைன்னு படுத்துக்கோ. நான் வேற ஆளை பாத்துக்கிறேம்மா. இல்லம்மா, என் பொண்ணு எங்கேயும் போக மாட்டாமா, வீட்டோட இருந்து வேலையை பாத்துக்குவாமா. என்ன சாப்பிட கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டு இருப்பாமா. ரொம்ப நல்ல பொண்ணுமா. ராணி, ராணி, அம்மா இங்க வாமா. அம்மா, இதம்மா என் பொண்ணு. என்னம்மா இது? பள்ளிக்கூடம் போற வயசுல பாத்திரம் தேய்க்க கூட்டிட்டு வந்திருக்க? என்னம்மா பண்றது, என் வீட்டுக்கார ஆக்சிடென்ட் ஆகி படுத்து கிடக்குறாரு. நானும் இவ்வளவு வேலை பார்த்தாதாம்மா வயித்த கழுவ முடியும். அம்மா, இந்த அக்கா சினிமா நடிக்கிறாங்களா? அழகா இருக்காங்க. அம்மா, நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்கம்மா, குழந்தை தெரியாம சொல்லிட்டா. ஏய், குடுக்குற வேலையை செஞ்சுட்டு ஒழுங்கா மூலையில முடங்கி கிடக்கணும், சரியா? ஏமா குழந்தைய திட்டுற? ஆமா, நீ வீடு கூட்டி பாத்திரம் தேய்ச்சி துணியெல்லாம் துவைப்பியா? பங்களா வீட்டுல இதை விட பெரிய வேலையெல்லாம் செய்யுதுமா. ஒண்டியாதாம்மா செய்யுது புள்ள. நான் எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ நான் வந்துடுறேம்மா. அது வரைக்கும் பாப்பா வேலை செய்யட்டுமா. நான் வரட்டுமா கண்ணு? தட்டை எடுத்துக்க. ஏங்கா, இந்த வீட்ல நீங்க மட்டும்தான் இருக்கீங்களா? நானும் எங்க அப்பாவும் மட்டும் தான் இருக்கோம். இந்த வீட்ல சாயந்தரத்துக்கு மேலதான் டிவி எல்லாம் போடுவீங்களா? வந்த உடனே டீ போடுவீங்களா, டிவி போடுவீங்களான்னு கேக்குற வேலையில வச்சு கூடாது, புரிஞ்சுதா? உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கக்கா? ஆஹா, நீ சரியான வாயாடியா இருப்ப போல் இருக்க. இல்லக்கா, வேலை செஞ்ச நேரம் போக அவங்க கூட விளையாடலாம் தான் கேட்டேன். இத பாரு, ரொம்ப பேசுறவங்கள எனக்கு பிடிக்காது. 2 நாள் பாப்பேன், பிடிக்கலன்னா அனுப்பிச்சிடுவேன், புரிஞ்சுதா? இத பாரு, ரொம்ப பேசுறவங்கள எனக்கு பிடிக்காது. 2 நாள் பாப்பேன், பிடிக்கலன்னா அனுப்பிச்சிடுவேன், புரிஞ்சுதா? இது போயிடுறேன்க்கா. பரவாயில்லையா? வாங்க. ஏமா, இப்பதான் லைப்ரரியில இருந்து வரேன். தமிழ் புத்தகம் வாங்கலாம்னு தான் போனேன். அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்னையே பார்த்தாங்க. சரின்னு ஒரு இங்கிலீஷ் புத்தகத்தை எடுத்தேன். அதுல என்ன ஒரு படம் கூட இல்ல. எழுத்து கூட்டி படிக்கிறதுக்கு நேரமாகும். அதனால போய் முடிச்சிட்டு வரேன். போன மாசம் என்ன கண்ணா பின்னான்னு செலவு பண்றீங்க? இருக்காதே. வாக்கிங் போகும்போது ஒரு காஃபி, அதை மகாதேவன் வாங்கி கொடுத்துருவான். காய்கறி வாங்கும்போது ஒரு காஃபி, அதை வெங்கட்ராமன் வாங்கி கொடுத்துருவான். பஸ்ஸில் ஆட்டோவில் போகும்போது துரைசாமியை அள்ளி போட்டுக்கிட்டு போயிடுவேன். அவன் கொஞ்சம் தாராளமாக செலவு பண்ணுவான். அப்படி பார்த்தா என் செலவுன்னா கோவில் உண்டியில் போடுற கிழிஞ்சு போன 10 ரூபா நோட்டு தான். எங்கிட்ட 2000 ரூபாய் பேக்கெட் பண்ணி வாங்கியிருக்கீங்க. வாங்கினா என்ன? ஒரு பொண்ணு அப்பனுக்கு செலவழிக்க கூடாதா? சரி, அதுல மீதி எவ்வளவு இருக்கு? எப்படி இருக்கும்? போன மாசம் 3 கல்யாணம், ஆட்டோ சார்ஜ், மொய் எழுதுறது, தொலைஞ்சு போனது அப்படின்னு எல்லாம் சரியா போயிடுச்சு. அக்கா, அப்பா பாக்கெட்ல இது இருந்தது. என்னது இது? இதனால தான் அதிகமா செலவாயிருக்கு. எனக்கு இந்த பழக்கம் கிடையாது. ஆனா வெங்கட்ராமனுக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் உண்டு. ஆனா பொண்டாட்டிக்கிட்ட பயம். இதை இங்க வச்சுட்டு அப்பப்போ எடுத்து பிடிப்பான். அடுத்த மாசத்துல இருந்து உங்களுக்கு 500 ரூபாய் தான் பேக்கெட் பண்ணி தருவேன். உங்க ஜோப்ல 2 பாக்கெட் இருந்தது. ஒண்ணுதான் அக்கா கிட்ட கொடுத்தேன். போட்டு கொடுக்கறதுக்குன்னே உங்க அம்மா உன்னை கொண்டு இங்க வேலைக்கு சேர்த்திருக்காங்களா? வா இப்படி. என்னப்பா
எதுக்குப்பா? துவைக்கும் போது சிகரெட் பாக்கெட்டை பார்த்தேன்னா எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறமா கொண்டு வந்து எங்கிட்ட கொடுக்க வேண்டியது தானே. அது என்ன நேர கொண்டு போய் மீரா கிட்ட கொடுக்கறது? அக்கா தான் என்ன வேலைக்கு சேர்த்தாங்க. நான் ஏதா இருந்தாலும் அக்கா கிட்ட சொல்லணும். ஏய் கொன்னுடுவேன், ஜாக்கிரதை. இந்த வீட்டுக்கு நான் தான் ஏசமா, மீரா இல்ல. இப்படித்தான் உனக்கு முன்னாடி ஒரு வேலைக்காரி எங்கிட்ட வாலாட்டினான். பலாருன்னு 4 அரை அறிஞ்சு குப்பை லாரியில போட்டு அனுப்பிச்சிட்டேன். எங்கிட்ட வாலாட்டாத. இத நான் அப்படியே அக்கா கிட்ட சொல்றேன். சொல்ல என்ன, உங்க அக்கா என் தலைய வாங்கிடுவாளா? அதிகமா அவ பேசினா அவளையும் 4 அரை அறிஞ்சு குப்பை லாரியில போட்டுடுவேன். மத்தவங்க வேணா மீராவுக்கு பயப்படலாம், இந்த ஐயா சாமி பயப்பட மாட்டான் தெரியுமா? செல்லக்குட்டி. அக்கா வந்து நின்னத நான் எப்போ பார்த்துட்டேன். என்ன இந்த வருஷம் வாய் கொஞ்சம் நீளுது. பேசி பார்த்தேன், ஆஹா. பேச்சு மறந்துட போகுதேங்கிற பயத்துல. பாப்பா நீ பின்னாடி போய் துணி எல்லாம் துவ, இந்த தொடப்பத்தை இதுகிட்ட கொடு. இந்தாங்க. என்ன நிக்கிறீங்க, பெருக்குங்க. டேய் மணி, டேய் ஒன்னதான்டா. டேய் நில்றா மணி. டேய் என்னடா என்னை ஏமாத்திட்டு ஓடலாம் நினைச்சியா? நான் எதுக்குண்ணே ஓடணும்? அது வந்து என்ன வந்து ஏண்டா கையை நீட்டு ₹1,00,000 வாங்கினல்ல, கண்ணில் படாம ஓடுனா உன்னை விட்டுருவோமா? அண்ணே நான் எதுக்குண்ணே ஏமாத்தணும் உங்களை? நானே தானே. போட்டேன்னா எங்கடா அந்த பொண்ணு? அது 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 வந்துண்ணே தேடி பார்த்தேன்னா காணுண்ணே. என்னடா பொறுப்பில்லாம பேசுற? நான் பார்ட்டி கையில் அட்வான்ஸ் பணம் வாங்கிட்டு இருக்கிறேன். அவன் என்னடானா பொண்ணு எங்கன்னு என் உயிரை எடுத்துன்னுக்குறான். பார், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அந்த பொண்ணு இம்மீடியட்டா இங்க வரணும். அண்ணே எங்கள் அக்கா பொண்ணுன்னு தெரியாமல் ஒத்துக்கிட்டேண்ணே. இப்போ நினச்சி பார்த்தா கூட ரொம்ப பாவமாக இருக்குண்ணே. உன்கிட்ட வாங்கின பணத்தை மாதம் 50,000 அடைச்சிடண்ணே. ஏண்டா ₹1,00,000 மாசம் 50 அடைக்கிறியா? பார், கடுப்பேத்தாத. நான் எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கிட்டுவேன். அண்ணே கிட்டத்தட்ட அதே வயசில் ஒரு பொண்ணு இருக்குண்ணே, அதை கொண்டு வந்து தரேன், இதை விட்டுருங்கண்ணே. ஏண்டா உன் பேச்சை நம்பி அந்த பொண்ணு போட்டோவை பார்ட்டிக்கு அனுப்பிச்சு வச்சுட்டேன். இப்போ வேற பொண்ணு அனுப்பிச்சா அவன் ஒத்துக்குவானாடா? அன்னைக்கு துட்டு தேவைப்பட்டது, அவசரத்தில் அந்த ஃபோட்டோ கொடுத்துட்டேன். டேய், உன்னை வெட்டி போட்டுட்டு போறதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. பொறுமையா சோதிக்காதடா. அந்த பொண்ணை எங்கள் அக்கா கூட்டிகிட்டு போய் ஒரு வீட்டில் வேலை செய்ய விட்டுருக்கா. அந்த வீட்டை காட்டு. அந்த வீட்டில் யார் இருக்காங்களோ என்னவோ தெரியாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க அனுப்புவாங்களோ என்னவோ தெரியாது. டேய், எனக்கே காது குத்துறியா? இந்த பார், அந்த வீட்டை காட்டு. அது உள்ள பூந்து அந்த பொண்ணை எப்படி தூக்கணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன். சரி, நான் வீட்டை காட்டுறேண்ணே. ஆனால் இதில் நான் சம்மந்தப்பட்டிருக்கதா நீ காமிச்சக்கூடாது. செய்யாத கேப் மாதிரி தொழில். இதில் என்னடா இமேஜ்? வா. ஏய் ராணி, ராணி. என்னப்பா? என்ன நீ வீட்டை பெருக்கி இருக்கிற? இங்கெல்லாம் பாரு, ஒரே குப்பையா இருக்குது. இதுக்கு தான் உங்க அம்மா உன்னை இங்க வீட்டு வேலை செய்ய கொண்டு விட்டாங்களா? இப்பதானே பெருக்குன, எப்படி குப்பை வந்துச்சு? என்னையே கேக்குறியா? சரி, மரியாதை போய் தொடப்பத்தை எடுத்துட்டு வந்து இங்கெல்லாம் நல்லா பெருக்கு. முடியாது, அக்கா வரட்டும், நான் அவங்க கிட்ட சொல்லிக்கிறேன். அக்கா என்ன அக்கா? நீ என்ன அவ கூட பிறந்தவளா? பெருக்குன்னா பெருக்க வேண்டியதுதானே. அன்னைக்கு அக்கா கிட்ட அப்படி நடுங்குனீங்க, இப்ப அக்கா வெளியில போய்க்கிறத பார்த்து என்ன வேலை வாங்குறீங்களா? வழக்கு மாதிரி இருந்துகிட்டு என்ன மிரட்டுறியா நீ? வாங்கக்கா. இந்த குட்டி பிசாசு எங்க போச்சு? என் பொண்ணு மீராதான் என்ன பாடாப்படுத்துறான்னா இதுவும் படுத்துதே. எங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்கோம்? என்னைய தேடுறீங்க? ஆமா. ஓடாத, ஓடாத.
ஓ இங்க தானே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க, எப்படி இந்த பக்கம் தானே வந்தாகணும். உன்னை விட மாட்டேன் வாணி. யார் நீ, என்ன வேணும்? சார், ராணின்னு ஒரு சின்ன பொண்ணு இங்கே வேலை செய்தா? ஆமா, நீங்க யாரு? நான் அந்த பொண்ணு இருக்கிற ஏரியாவில் இருக்கேன் சார். அந்த பொண்ணை நான் உடனே பார்க்கணும். என்ன விஷயம்? அந்த பொண்ணோட அப்பா சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கார் சார். ராணி ராணின்னு புலம்பிட்டே இருக்கார் சார். எங்க அப்பாக்கு என்னாச்சு? அப்புறம் ஏன் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க? உங்க அப்பா உயிருக்கு போராடிட்டு இருக்காருமா. உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. வா போலாம். நீ பாட்டு கூட்டுக்கிட்டு போனா எப்படி? நீ இந்த பொண்ணு ஏரியாவை சேர்ந்தவன் எனக்கு எப்படி தெரியும்? ஏன் சார், ஒருத்தர் அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, இப்ப போய் சந்தேகப்படுறீங்களே? இவ மாமா பேர் மணிதானான்னு கேளுங்க. ஏமா, உங்க மாமா பேர் மணியா? ஆமா, எங்க மாமா பேர் மணிதான். அப்படின்னா சரி. அவர் தான் இவங்க அப்பாவை ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்திருக்காரு. நீ போய் ராணியை கூட்டிட்டு வந்துருன்னு என்ன அனுப்புனாரு. உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா வேண்டாம். அவங்க அப்பா ராணியை பார்க்காம போய் சேரட்டும். எனக்கு எங்க அப்பாவை பார்க்கணும். வாங்க வாங்க நம்ம போலாம். யோ, சீக்கிரம் கூட்டிக்கிட்டு போய், அப்புறம் பழி என் பேர்ல விழ போகுது. எப்படியோ இந்த குட்டி பிசாசு ஒரு வழியா ஒழிஞ்சுது. என்ன நீங்க துணியை காய போட்டுட்டு இருக்கீங்க? ராணி எங்க போயிட்டா? விடம்மா, நம்ம வீட்டு வேலையை நாம தானே செய்யணும். நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லையே. ராணி எங்க? வீரா, நாம சுத்தமா இருக்கணும்னா நாம தான் குளிக்கணும். அதே மாதிரி நாம போட்டுக்கிட்ட துணியை நாமே துவைச்சு காய போறது தானே நியாயம். இதுக்குன்னு என்னத்துக்கு ஒரு தனி ஆளு? எனக்கு வர்ற கோவத்துக்கு அப்படியே தூக்கி கிணத்துக்குள்ள போட்டுருவேன். ஆமா, நான் இல்லாத போது அந்த பொண்ணை விரட்டி விட்டீங்களா? நான் ஒன்னும் விரட்டி விடல. அப்பா அவளே போயிட்டா. அவளே போயிட்டாளா? எங்க? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா, ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்காங்களாம். யார் சொன்னது? அவங்க மாமா மணியோட ஃப்ரெண்ட் வந்து சொன்னாரு. சரி, அவங்க அப்பா உயிரோட இருக்கும்போதே பொண்ணு பாக்கட்டேன்னு கூட்டிக்கிட்டு போயிட்டாரு. அறிவு இருக்கா உங்களுக்கு? மண்டையில மூளை இருக்கா உங்களுக்கு? அந்த மாமாவோட ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்களே, அவனை முன்ன பின்ன பாத்திருக்கீங்களா? இல்ல, ஆனா மணி தன் மாமான்னு ராணியே சொன்னான். மணி வேணா ராணியோட மாமாவா இருக்கலாம், ஆனா வந்தவன் மணியோட ஃப்ரெண்டுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது தெரியாது, ஆனா தெரிஞ்சவங்க மாதிரி ராணி வாங்கன்னு அவன் கூடவே போனாலே. உங்களை என்ன பண்றது என்ன பண்றது? எவனோ ஒருத்தர் ராணியோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதை அவங்க கூட அனுப்பிச்சிருக்கீங்க. கடவுளே, ஊரு கெட்டு போய் கிடக்கு. அதுலயும் போயிருக்கிறது பெண் குழந்தை வேற. எப்பேற்பட்ட சிக்கல்ல என்ன மாட்டி விட்டுருக்கீங்கப்பா. இப்ப என்ன, உங்க அப்பா செத்தா கூட பரவாயில்ல, இங்கேயே வேலையை செய்ய நான் சொல்லி இருக்கணுமா? ஏப்பா, நிஜமாவே அந்த பொண்ணோட அப்பாவை ஆஸ்பத்திரியில தான் அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாம எப்படி அந்த சின்ன பொண்ணை 3ஆம் மனுஷன் கூட அனுப்பியிருப்பீங்க? சரி, அந்த வேலைக்காரி எந்த ஏரியால இருக்கேன்னு சொல்லு, நான் போய் எல்லா டீடைல்ஸும் விசாரிச்சுக்கிட்டு வரேன். என்னப்பா நீங்க? அந்த பொண்ணோட அம்மாவே பொண்ணை பத்திரமா பாத்துக்க சொல்லி தான் நம்ம கிட்ட விட்டுட்டு போயிருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு இருக்கிற ஏரியால போய் தேட போறீங்களா? ஐயோ, நாம தான் அந்த பொண்ணை யாருக்காவது வித்துட்டோம்னு சொல்லி நம்மள பிடிச்சு உள்ள போட போறாங்க. நீ இருந்தாலும் அதையே தான் செஞ்சிருப்ப, நான் செஞ்சா தப்பா? நான் இருந்தா முடியாதுன்னு தான் நான் இல்லாத நேரம் பார்த்து அவங்க உங்களை ஏமாத்தி அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிருக்காங்க. ஐயோ, இந்நேரம் அந்த பொண்ணை கல்கட்டா பாம்பேன்னு ரயில் ஏத்தி விட்டுருப்பாங்களோ என்னமோ ஒன்னும் புரியல. அம்மா, அம்மா, வணக்கம். வாங்க, என்ன விஷயங்க? உங்க வீட்டுல வேலை செய்தே ராணி, அவ அப்பா அம்மா. நீங்க இப்பதான் வர்றீங்களா இல்ல அப்பவே? என்ன விஷயமா வந்தீங்க? குழந்தை இங்கே தான் வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு சம்சாரம் ஊருக்கு போயிருக்கா. பார்த்து வேற ஒரு வாரம் ஆச்சு, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தோம்மா. அது வந்து கடைக்கு போயிருக்குதுங்க. நாங்க ஜாக்கிரதையா பாத்துக்கிறோம்.
ரொம்ப நேரம் ஆகுமாம்மா? ஆமாங்க, அது நல்ல பொண்ணுங்க. நாங்க எங்க பொண்ணு மாதிரியே பாத்துக்கிறோங்க. நீங்க வேற பாவம், மழையில கொடை பிடிச்சு வந்திருக்கிறீங்க, உடம்பு வேற சரியில்லை. நீங்க ஜாக்கிரதையா வீட்டுக்கு போங்க. சரிம்மா. பொட்ட பிள்ளை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்கம்மா. மாமங்காரன் மணின்னு ஒருத்தன் ரொம்ப மோசமான அவன் வந்தா மட்டும் உள்ள சேர்க்காதீங்க. சரிங்க. நான் வரேம்மா. அந்த மணிங்கிற மாமாவோட ஃப்ரெண்டு வந்தான்னு சொல்லி தானே அந்த பொண்ணை நீங்க அவங்க கூட அனுப்பிச்சு வச்சீங்க. ஆச்சி. ஆமா, நேத்து நீங்க தானே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து போனீங்க. ஆமா இன்ஸ்பெக்டர். ராணி உங்க வீட்ல எத்தனை நாளா வேலை பாக்குறா? ராணி உங்களுக்கு தெரியுமா? நீங்க தான் கம்ப்ளைண்ட்ல எழுதிருக்கீங்களா? ஆமா, கரெக்ட். இல்லைன்னா ராணி உங்களுக்கு எப்படி தெரியும்? ராணி அவங்க அம்மாவுக்கு சப்ஸ்டியூட்டா 1 வாரமா வேலை பார்க்குது. ஆனா அவங்க அம்மா இங்க பாருங்க, உங்ககிட்ட கதை கேட்க நேரம் இல்ல, நேர விஷயத்துக்கு வாங்க. யாரு வந்து ராணி அழைச்சிட்டு போனது? மணியோட ஃப்ரெண்டு. மணி யாரு? அழைச்சிக்கிட்டு போனவனோட ஃப்ரெண்டு. என்னையா கிண்டலா பண்ணிட்டு இருக்கீங்க? சார் நான் சொல்றேன் சார், மணிங்கிறது ராணியோட மாமா. அவன் சொன்னான்னு சொல்லி இன்னொருத்த வந்து கூட்டிட்டு போனாங்க. நீங்க எப்படி விசாரிக்காம அனுப்பிச்சீங்க? அந்த நேரத்துல நான் வெளியில போயிருந்தேன். அப்போ இவரு தான் அனுப்பிச்சுட்டாரு. கேளுங்க. என்னையா பொறுப்பு இல்லாம இருக்க? இதே ஓம் பொண்ணா இருந்தா அனுப்பியா? அனுப்புவேன். ஏன்னா மீராவை ஒருத்தன் கூட்டிக்கிட்டு போறான்னா அவள் சாவுக்கு அவனே சங்கு ஊதிக்கிறான்னு அர்த்தம். சார், அந்த குழந்தையோட அம்மா ஊருக்கு போயிருக்காங்க. அவங்க ஊர்ல இருந்து வந்து குழந்தை எங்கன்னு கேட்டா நாங்க என்ன பதில் சொல்லுவோம்? அவங்க வரத்துக்குள்ள எப்படியாவது குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுங்களேன். ஏற்கனவே அந்த குழந்தையோட அப்பா வேற வந்து கேட்டுட்டு போயிருக்காரு. நீங்க தினமும் பேப்பர் படிக்கிறீங்களா? இப்ப 2 நாளா படிக்கல. ஏன்னா பேப்பர்காரனுக்கு ஜுரம். ஓவர குடைச்சல் கொடுக்குறானே. ஏமா தினம் குழந்தைகளை காணணும் பத்திரிக்கையில செய்தி வந்துட்டு இருக்க, அதை படிச்சுட்டு நீங்க உஷாரா இருக்க வேண்டாம்? நான் ரொம்ப உஷாரா தான் இருந்தேன் இன்ஸ்பெக்டர். இவருதான் கோட்டை விட்டாரு. ஏன் இன்ஸ்பெக்டர், நான் உங்களை ஒன்று கேட்டா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களே? என்ன? பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ஓடி போயிட்டு திரும்பி உங்ககிட்டயே வந்து நிக்கிற மாதிரி டிபார்ட்மெண்ட்ல நாய் வச்சிருப்பீங்களே, அதை வச்சு தேட சொன்னா என்ன? ஏமா இவரை 15 நாள் உள்ள வைக்கிறதுல உங்களுக்கு எந்த ஆட்சேபனும் இல்லையே. 15 நாளா? நீங்க பர்மனண்டாவே உள்ள வச்சுக்கோங்க. எப்படியாவது அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுங்க சார். இந்த மாதிரி குழந்தைகளை கடத்துறதுல எக்ஸ்போர்ட் கொண்டு தோப்பு குப்புராஜ். அவனை பிடிச்சா இந்த மேட்டர்லாம் சால்வ் ஆயிடும். ஆனா நீங்க அவனை மறுபடியும் பார்த்து அடையாளம் காட்டுவீங்களா? காட்டுவேன். ஆனா அவன் அதே ஷர்ட்டையை போட்டுக்கிட்டு வரணும். 301 அந்த லாக்கப் ஓபன் பண்ணி வை. இல்ல அவன் எந்த ஷர்ட்டையை போட்டுக்கிட்டு வந்தாலும் என்னால அடையாளம் காட்ட முடியும். ஐயோ, இவன் எங்க வரா? மீரா, ராணியோட அம்மா ஊர்ல இருந்து வந்துட்டா. ஐயோ, ராணிய காணோம்னு சொன்னா ஊரையே கூட்டிடுவாளே. டக்குனு ஆளுக்கு ஒரு ரூம்ல போய் போர்வையை போட்டுக்கிட்டு தூக்கி போயிடுமா? கொன்னுருவேன். இப்ப என்ன பண்றது? ராணியோட அப்பா கூட்டிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டா நம்புவாளா? ஒரு ஐடியா. நீ எப்ப ராணியை கொண்டு வந்து இங்க விட்டேன்னு பிளேட்டையே திருப்பிட்டா. கொண்டி தோப்பு குப்புராஜோட கொடுமைக்காரனா இருக்கிறீங்களே. அம்மா அம்மா வாமா வாமா. ஊர்ல இருந்து எப்பமா வந்த? காலையில தாம்மா வந்தேன். என் வீட்டுக்காரர் வந்துட்டு போனதா சொன்னாருமா. வேற என்ன சொன்னாரு? நீங்க ராணி உங்க பொண்ணு மாதிரி பாத்துக்கிறதா சொன்னாருமா. ராணிக்கு ஒண்ணுனா ஒரு உசுரியே விட்டுருவாருமா. சொல்லாதீங்க, உசுரை விட்டுரு போறாரு. நீ போய் வேலை பாருமா. ராணி எங்கம்மா? ராணி இல்ல வந்து சர்க்கரை வாங்குறதுக்கு கடைக்கு போயிருக்கறாமா. சின்ன பொண்ணுமா, அத்தை போய் தனியா கடைக்கு அனுப்பிச்சிட்டீங்களா? தனியா அனுப்பல, அவன் கூட தான் போயிருக்கு. எவன் கூட? இல்ல அது வந்து வந்து மணின்னு உங்களுக்கு யாரா தெரியுமா? கூட பிறந்தோமா, திருட்டு போயிலாச்சம்மா அவன். அவனுடைய ஃப்ரெண்டு தான் ராணியை கூட்டிட்டு போயிட்டான். அட பாவி, அந்த மணியா ஒரு ஃப்ராடு. அவன் ஃப்ரெண்ட் எப்படி இருப்பானே தெரியாது. அவன் கூட என் பொண்ணு அனுப்பினீங்க. ஐயோ, என் பொண்ணுக்கு என்ன ஆச்சோ தெரியலையே. அவளுக்கு மட்டும் நமஸ்காரம்மா. என் பேரு மகாபூதம். ஆஸ்திரேலியால இருந்து வந்திருக்கேன். ரிலேட்டிவ்ஸை பார்க்கறதுக்காக பெங்களூர் போலான்னு ஸ்டேஷன்ல நின்றுட்டு இருக்கும்போது இந்த பொண்ணை யாரோ ஒருத்தன் தரதரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருந்தான். அவனை மடக்கி விசாரிச்சதுல பயந்துட்டு ஓடிட்டான். அப்புறம் இந்த பொண்ணை விசாரிச்சேன். இந்த பொண்ணு இங்க கூட்டிட்டு வந்தது உங்க பொண்ணு தானே இது? ரொம்ப தேங்க்ஸ். நீங்க நல்லா இருக்கணும். ஐயா, என் குழந்தைய கொண்டு வந்து கொடுத்த குல தெய்வம் வாழை தோட்டத்தை ஐயனாரு நீங்க. எனக்கு ஒரு தேவை இருக்கு, நினைச்சேன். செஞ்ச உதவிக்கு பணம் கேட்கலையேன்னு எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க? ஐயோ, பணம் எல்லாம் வேண்டாம் சார். எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் குழந்தை குட்டி எதுவும் கிடையாது. நீங்க ராணி எனக்கு தத்து கொடுத்தீங்கன்னா அவளை ஆஸ்திரேலியாவுக்கு கூட்டிட்டு போயிட்டு நல்லபடியா படிக்க வச்சு வளர்த்து அவளுக்கு ஒரு பலமான எதிர்காலத்தை என்னால் அமைச்சு கொடுக்க முடியும். இதை செஞ்சீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். செய்வீங்களா? இத பாருமா, ராணி நிஜமாவே ராணி மாதிரி வாழ்ற பாக்கியம் கிடைச்சிருக்கு. நீ என்ன சொல்ற?
நான் தான் 4 வீட்ல 10 பாத்திரம் தேய்ச்சி கறி ஆயிட்டு இருக்கேன். என் பிள்ளையாவது நல்லா இருக்கட்டும்மா. அதுக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டம் வந்ததே உங்களாலதான்மா. இவங்களாலயா? என்னால? நான் மாத்திரம் அந்த பொண்ணு அந்த ஆளோட அனுப்பலைன்னா ஆஸ்திரேலியா கிடைச்சிருக்குமா? இந்த ஐயாசாமி எது செஞ்சாலும் நல்லதுல தான் போய் முடியும். சில பேர் பொறாமையில போடுவாங்க, அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. பாத்தீங்களா, குழந்தை தொழிலாளர்களை வேலைக்கு வைக்காதீங்கன்னு படிச்சு சொன்னாலும் சட்டமே போட்டாலும் நாம யாரும் அதை மதிக்கிறதே இல்ல. ஹோட்டல்ல, வீடுங்கள்ல, மெக்கானிக் ஷெட்லன்னு எத்தனை குழந்தைங்க வேலை செய்யறாங்க. இனிமே எங்கேயாவது குழந்தைங்க வேலை செய்யறத நம்ம பார்த்தோம், அதை தடுப்போம், கண்டிப்போம். என்ன நான் சொல்றது சரியா? Savaş Mira, Savaş Mira.